ரைட், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டெஸ்ட் சரிங்களா. ஸோ இது வந்து 6th and 7th, இதில் 7th போட்டிருக்கு, பட் அது 6th and 7th, 6th and 7th நியூ புக்ஸ். ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி டவுட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருந்தேன். ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க, H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு யூசஸ். இந்த H2O2 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஒண்டர் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ லோ கான்சன்ட்ரேஷன் அதில் நிறைய இருக்குது. கான்சன்ட்ரேஷன் நீங்கள் போய் மெடிக்கலில் போய் வாங்கலாம் H2O2. இந்த H2O2ஓட பயன்கள் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. அதை பியூட்டிஷியனுக்காக யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழுக்குக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இதை போடலாம். உங்கள் கால் நெகை இடுக்கில் வந்து இதை வந்து ஒரு 2 சொட்டு, அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் வாங்கக்கூடாது. நீங்கள் போய் இந்த மாதிரி பர்சனல் யூஸுக்குன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கலில் தருவாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஹைட்ரஜன் ஸோ அந்த கால் நெகை இடுக்கில் விட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும். ஈவன் டிஷ்வாஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு, துணி துவைக்கிறீங்களா, துணி துவைக்கும் போது இதை ஒரு 4-5 சொட்டு விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப க்ளீன் ஆகும் சோப்போட சரிங்களா. சிங்க் பண்ணலாம். டிஸ்இன்ஃபெக்டன்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏதாவது உங்களுக்கு எங்கேயாவது புண்ணு வந்ததுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. நான் சொன்னேன்ல, இது வந்து அது மாதிரி பார்த்து இது இருக்குல்ல, அது பேர் என்ன, இதோட சொல்யூஷனை வச்சு நீங்கள் வந்து காய்கறி இருக்குல்ல, காய்கறியை கழுவலாம். போன அதிகமான இந்த இதுலலாம் இருக்கக்கூடிய கரைகள்லாம் இருக்குது தெரியுங்களா, பாத்திரங்கள். அந்த பாத்திரங்களில் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாத்தையும் நீக்கலாம். டாய்லெட் க்ளீன் பண்ணலாம். உங்களுடைய மிரர் இருக்குல்ல, கண்ணாடி சர்ஃபேஸ்லாம் இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேறு சரிங்களா. இந்த ஃபங்கை, பூஞ்சை இது எல்லாத்தையுமே இது பண்ணும் சரிங்களா. ஸோ அதனால் இதை வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து சோப்பு கொஞ்சம் கூட நுர கிடைக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து யூஸ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சருக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய. அதாவது இந்த விதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக இதில் சோக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த விதையை வந்து நடுவாங்க. இது மாதிரி இதுக்கு வந்து ஏகப்பட்ட யூசஸ் இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் வீட்டில், இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடியது. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு 20 ரூபா தான் இருக்கும். ஒரு சின்ன பாட்டில் வந்து நீங்கள் போனால் ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்பில் போனீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஓகே. ஸோ அடுத்து சுகந்தி ரவி கேட்டிருக்காங்க, எஸ்டர்டே கிளாஸ் ஒன் டவுட் சார், ஹவ் டு கிளியர். பெரியார் செட் திராவிட நாடு திராவிடருக்கே ஆர் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க. ரைட். இதோட பிரின்சிபல் அந்த திருச்சி மாநாட்டில் கூட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் தட் பீரியட் சென்னை ஹாவ் கன்னடா, மலையாளம், தமிழ், தெலுங்கு பீப்புள் வேர் லிவ்ட். ஓகே. ஸோ இப்போவுமே நீங்கள் ஏன் அப்போ சொல்கிறீங்க சரிங்களா. ஸோ இப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறதுல இருந்தது. இப்போவும் எல்லா இடத்துலையுமே, சென்னையில் நிறைய இருக்கிறாங்க, மற்ற ஊர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு வந்து இங்கே வந்து அதிகமாக இருப்பாங்க தமிழுக்கு அடுத்து. அதுக்கப்புறம் மலையாளத்தில் இருக்கிறவங்க மலையாளம் பீப்புள் இருக்காங்க, கன்னடா பீப்புள் இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால் திராவிட நாடு திராவிடருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற அந்த முன்னுரிமை இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன், அந்த ஹிந்தி எதிர்ப்பு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இதானது. தமிழ்நாட்டு இங்கே எல்லாமே தமிழில் இருக்கும். இன்னைக்கு கூட இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சோம். இப்போ இதை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தவிர யாருமே ஹிந்தி எஜிடேஷன் பண்ணவே இல்லை. ஆனால் கன்னடத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கன்னட மொழி எல்லாமே கன்னடத்தில் இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் தான் கன்னட மக்களுக்கு தான் வேலை உரிமை அப்படின்றது இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு தான் முன்னுரிமை, வேலை உரிமை அப்படிங்கிறது கேட்குறதுல எனக்கு தெரிஞ்சு எந்த தப்பும் இல்லை. பட் ஒரு நாடை வந்து தனிநாடாக ஆரம்பத்தில் கேட்டாங்க. அண்ணாவே தனிநாடு அப்படின்றாங்க. அப்புறம் அந்த தனிநாடுங்கிற கோரிக்கையை வந்து கைவிட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் சொல்கிற மாதிரி இந்தியா அஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு, இப்போ நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இருக்குது சரிங்களா. ஏதாவது ஒரு மத்திய சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு கூட இல்லை. ஸோ அதனால் யூனியன் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்ல வந்து இப்போ வந்து ஒன்றியம் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரைட்.
வாட் இஸ் செட் திராவிட நாடு தமிழ்நாடு? திராவிடமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலயே எக்ஸ்பர்ட்ஸ்ட நிறைய ஒப்பீனியன் இருக்கு. ஸோ திராவிடம் அப்படிங்கிறத வந்து நார்மலாக வந்து அந்த தமிழ் மொழிகள்ல இருந்து வந்த அந்த மொழிகள்லாம் சேர்ந்து திராவிட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் கால்டுவெல் அந்த இதில் சொல்ல அந்த தேரி. பட் நார்மலாக திராவிடம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஐடென்டிஃபைடு வித் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்போ திராவிடம் அப்படின்னு சொன்னது திராவிட மொழி குடும்பங்கள்ல இருந்து வந்தது. அதாவது தமிழ் லாங்குவேஜ்ல இருந்து பிரிஞ்ச எல்லாமே திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திராவிடம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் அதுக்கு காங்கிரீட்டாக என்ன அப்படிங்கிறதுக்கு இல்லை. ஸோ திராவிட நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிறது மாதிரி வரும். ஸோ அதனால தான் அந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கே வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு. Okay, like now come to question. 1 billion is equal to அப்படின்றது. ஸோ இது 6th 7th அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 1 பில்லியன் அப்படிங்கிறது. ஸோ அந்த பில்லியன் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? மில்லியன் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். மில்லியன், பில்லியன், அதுக்கப்புறம் ட்ரில்லியன். ஸோ மில்லியன் அப்படின்னா 6 0 இருக்கும். இங்கெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல போயிட்டு இருக்கும். 9, 10 பவர் 12 அப்படின்னு போகும். ட்ரில்லியன், மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். தமிழில் அப்படி எழுதிக்கங்க. மில்லியன், இது பில்லியன், இது ட்ரில்லியன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் அப்படின்னா எவ்வளவு? 1 லட்சம் அப்படிங்கிறது எதுனா 10 பவர் 5. ஒன்றுக்கு அப்புறம் 5 0. கோடி, குரோர் வந்து பார்த்தீங்கன்னா 10 பவர் 7 வரும். அப்போது ஒரு பில்லியன்றாங்க. ஒரு பில்லியன்னா 10 பவர் 9, 10 பவர் 7னா கோடி. அப்போ எத்தனை இருக்குன்னா 100 இருக்கு. ஸோ therefore இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 100 கோடி. ஸோ 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 crore. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் 2001 சென்சஸில் 1.2 பில்லியன் அப்ராக்சிமேட்லி. இந்தியாவோட பாப்புலேஷன் 2001 சென்சஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா. ஸோ பில்லியனில் கேட்பாங்க. ஒரு தடவை கூட இந்த மாதிரி யூனிட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறதுலே சில சமயம் வந்து அவசரத்தில் தப்பு பண்ணிடுவீங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸும் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ அந்த எஸ்ஐ ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு இது வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன். எஸ்ஐ ப்ரிஃபிக்ஸஸ். ஸோ எஸ்ஐ ப்ரிஃபிக்ஸஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலாக 10, அதாவது 10 பவர் 1. 10 பவர் 1 அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக்கா அப்படின்னு சொல்லுவோம். டெக்கா 10னா 10 பவர் 1 அப்படிங்கிறது 10. அதே 10 பவர் 2 அப்படி இருந்தது அப்படின்னா ஹெக்டோ. 10 பவர் 3 அதை வந்து கிலோ அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லேயே அப்படி எழுதிக்கங்க. ஹெக்டோ, கிலோ. 10 பவர் 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெகா. 10 பவர் 9 அப்படிங்கிறது ஜிகா அல்லது கிகான்னு சொல்லுவாங்க. ஜிகா 10 பவர் இது 9. அடுத்து 10 பவர் 12. 10 பவர் 12 வந்து பார்த்தீங்கன்னா டெரா. இதில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி யூனிட்ஸ் மாதிரியே வரும். பட் இது அப்ராக்சிமேட்லி இது மெமரி யூனிட்ஸ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும். 10 பவர் 15 வந்து பீட்டா. இப்போ பீட்டா பைட்ஸ்லாம் சொல்லுவோம்ல அந்த பீட்டா. 10 பவர் 18 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸா. 10 power 21 zeta.
10^24. இது மேத்ஸ் ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, சயின்ஸில் வரும், ஃபிசிக்ஸில் வரும். யோட்டா யோட்டா. இப்போ அடுத்து வந்து நம்ம மைனஸில் பார்க்கலாம். 10^1 பார்த்தோமா? அப்போ 10^-1 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டெசி. டெசிங்கிறது 10^-1. 10^-2 அப்படிங்கிறது சென்டி. சென்டிமீட்டர் இருக்குல்ல, அந்த சென்டி. 10^-3 இன்னும் சின்னது. ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா மில்லி. மில்லி 10^-3 மில்லி. அதெல்லாம் எழுதிக்கங்க. அடுத்து 10^-6. 10^-6 அப்படிங்கிறது மைக்ரோ. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 10^-9 உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் 10^-9? நானோ. நானோ 10^-9 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நானோமீட்டர் அப்படின்னா என்னது? 10^-9. ஒரு மீட்டரை 10^7 நமக்கு தெரியும். 7 எவ்வளவு? கோடி. 100 கோடி. இது வந்து பில்லியன். அப்போ ஒரு மீட்டரை 100 கோடியா பிரிச்சு அதுல ஒரு சின்ன தூள் இருக்கும், ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் நானோ. 10^-12 பிகோ. ஃபெம்டோ. ஆட்டோ. ஜெப்டோ. யோட்டோ. ஓகே. இதை தவிர நம்ம மெட்ரிக் சிஸ்டத்தில் 10^-10 அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஆங்ஸ்ட்ராம். ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது இந்த செல்லுலலாம் யூஸ் பண்ணக்கூடிய அலகு. செல்லுலலாம், செல்லின் நீளம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அளக்கக்கூடிய. செல்லு சின்னது இல்லை, ஸோ அதை அளக்கக்கூடியது ஆங்ஸ்ட்ராம். ரைட். ரெண்டாவது கொஸ்டின், ரெண்டாவது மேத்ஸ் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ரெண்டாவது கொஸ்டின்? So the difference between successor and the predecessor of 999. 999 5 9s. இதுக்கு அடுத்த நம்பருங்கிறது என்னது? இதுக்கு முன்னினா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர், தொடரினா இதுக்கு அடுத்த நம்பர். சரிங்களா? ஸோ எப்பவுமே ஒரு நம்பருக்கும் அதுக்கு அடுத்த நம்பருக்கும் உள்ள அந்த வித்தியாசம் கேட்குறாங்க, வேறுபாடுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வேறுபாடு
அல்லது டிஃபரன்ஸ். சரிங்களா? நான் 2 நம்பர்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு சொல்லுங்க ஆன்சர். 2 நம்பர் கொடுக்குறேன், அந்த 2 நம்பருக்கு வேறுபாடு சொல்லணும். -10 -6, -6 -10, இது ரெண்டுக்கு வேறுபாடு சொல்லுங்க. What is the difference between -10 and -6? அடுத்து -6 and -10, இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டைப் பண்ணுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்? தப்பாகும்னா கவலையப்படாதீங்க, மேத்ஸ்லாம் தப்பு பண்ணால் பிரச்சனையே கிடையாது. தப்பாக போட்டால் தான் நல்ல கரெக்டாக பின்னாடி போட முடியும். ஸோ -10 -6 இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, சில பேர் +4 -4, சில பேர் -16 நிறைய சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எப்போவுமே இந்த வேறுபாடு டிஃபரன்ஸ் அப்படின்னாவே பெரிய நம்பரில் இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். ரேஞ்சுன்னு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிப்போம், அதுதான் வேறுபாடுங்கிறது. லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். எப்போவுமே இந்த வேறுபாடுங்கிறது greater than or equal to 0 நெகட்டிவ்ல போகவே போகாது. 0 வேணா இருக்கலாம், எப்போ 0வா இருக்கலாம், ரெண்டுமே ஒரே நம்பரா இருந்தா 0வா இருக்கும். மற்றபடி இதோடைய வேறுபாடு வந்து எப்போவுமே பாசிட்டிவ் தான். அப்போ -10க்கும் -6க்கும் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 நம்பரா, இதில் பெரிய நம்பர் எது? -6. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். சின்ன நம்பர் எது? -10. இது இந்த கழிக்கிற மைனஸ். அப்போ இதை போட்டிங்கன்னா -6 + 10, ஸோ which is equal to 4. அப்போ இதுக்கும் +4 தான் வரும், இதுக்கும் +4 தான் வரும், நெகட்டிவ்ல வரவே வராது. ஸோ அதனால தான் வேறுபாடு அப்படிங்கிறது என்னதுன்னா L - S. அல்லது இப்படி சொல்லிக்கலாம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேறுபாடு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, x - y. வெறுமனே x - y போடக்கூடாது, மாடுலஸ் போட்டுறணும். இப்படி மாடுலஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இதுக்கு வித்தியாசம். இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து 2. சரிங்களா? ஸோ த டிஃபரன்ஸ், 2 நம்பருக்குரிய டிஃபரன்ஸ். இப்போ ஏங்கிற ஒரு நம்பர், பிங்கிற ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர், ஏ எப்படி வேணாலும் இருக்கலாம், பி எப்படி வேணாலும் இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கலாம். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? இது இந்த 2 நம்பருக்கும் டிஃபரன்ஸ் அல்லது வேறுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, a - b, மாடுலஸ் a - b. அவ்வளோதான். மாடுலஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ப்ளஸ்னாலும் ப்ளஸ், மைனஸ்னாலும் மைனஸ். இந்த சிம்பிள் தெரியுங்களா? மாடுலஸ். ரைட். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். வாட் இஸ் ஆன்சர் ஃபார் 3rd கொஸ்டின்? இது வந்து போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். போர்ட் மாஸ் ரூல். அதுக்கு முன்னாடி வி போர்ட் மாஸ்ன்னு சொல்லலாம். விண்குலம், விண்குலம் இந்த மேலே கோடு போட்டிருக்காங்கல்ல, இந்த மேலே கோடு போட்டிருக்கிறத வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் விண்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்குலம்னா மேலே டாப். இந்த விண்குலம் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை இது பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன், -16 + 4 அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதை இருந்தால் இப்படி விண்குலம் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? விண்குலம்னு போட்டாங்கன்னா பிராக்கெட்னு அர்த்தம். இதோட மதிப்பை சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ்? இதோட மதிப்பை சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ்? ஸோ +12 சொல்லியிருக்கீங்க, -12 சொல்லியிருக்கீங்க, -20 சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? இதோட மீனிங் என்ன தெரியுமா? இப்படி போட்டால் இது ஒரு பிராக்கெட் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ இதை எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம்? திஸ் இஸ் 16 + 4. இந்த மைனஸோட எடுத்துக்கூடாது. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட வேல்யூ என்ன தெரியுமா? -20. இதுதான் இதோட வேல்யூ. சரிங்களா? ஸோ இதை நிறைய பேர் தப்பாக எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் தப்பாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேலே கோடு போட்டால் அது ஒரு பிராக்கெட்டுக்கிற மாதிரி. இதை -16 எடுத்துக்க கூடாது. கீழே பிராக்கெட் போடுறதுக்கு பதிலாக மேலே பிராக்கெட் போட்டுட்டாங்க, அவ்வளோதான். ரைட். அப்போ இதை என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை எவாலுவேட் பண்ணணும். பிராக்கெட்டை எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 6 × 3. இப்போ 6 × 3னா என்னது? அது 18. ஸோ அப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுவோம். 20 + பிராக்கெட்டுக்குள்ள பிராக்கெட் இருந்தால் உள்ள இருக்க பிராக்கெட்லேருந்து வரணும். இப்போ இந்த பிராக்கெட்டை தான் எவாலுவேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 × 3 போட போகிறோம். 6 × 3னா 18 -10 / 5. இப்போ பிராக்கெட் தான் இந்த பிராக்கெட். இங்கே டிவிஷன் வந்திருக்கிறதுனால இந்த டிவிஷன் பண்ணணும். டிவிஷன் பண்ணும்போது -10ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 20 + 8 × 2, நான் 6 சொல்கிறேன். ஸோ இது எவ்வளோனா -2. அப்போ 18 - 2.
அப்போ this is equal to 20 plus இதை பண்ணணும். இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது எவ்வளவு 16. அதுக்கப்புறம் இதை பண்ணணும். பட் இது இங்கே 16ன்றதுனால 16. So 32 plus 20. So therefore this is equal to என்னது 52. So answer என்னது 52. So இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது இல்லாத ஒரு நம்பர் ஆன்சரா வந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லி திரும்ப பண்ணுவோம். பட் இதுக்குள்ளேயே இருக்கிற தப்பான ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே பண்ண மாட்டோம். அடுத்த 4வது क्वेश्चन. What is the product of non-zero whole number and its successor always? non-zero whole number சொல்லலாம். whole numberனா என்னதுன்னா 0 1 2 இப்படி ஆரம்பிக்கிறதா முழு எண்கள். non-zeroன்றாங்க, ஜீரோ இல்ல அப்படின்னா இது என்ன சொல்றாங்க, இயல் எண்கள்னு சொல்றோம். அப்போ ஒரு இயல் எண்கள்ல ஒரு எண்ணையும் அதற்கு அடுத்த எண்ணையும் பெருக்கிறா என்ன வரும்? ஏதாவது ஒரு நம்பர் எடுங்களேன். 15. 15க்கு அடுத்த நம்பர் 15, அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும், ஈவன். ஏன் அப்படின்னா 2 நம்பரை பெருக்கும் போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை பெருக்கும் போது அதுல ஏதாவது ஒரு நம்பர் ஈவனா இருந்தா என்டையர் ப்ராடக்ட் என்னவாயிடும், ஈவன் ஆயிடும். So the product of any two successive number is always even. 2 அடுத்தடுத்த எண்கள். நான் 10 நம்பரை பெருக்கிறேன், 20 நம்பரை பெருக்கிறேன், 20 நம்பரை பெருக்கிறேன், அதுல ஒரு நம்பர் ஈவன் அப்படின்னா என்டையர் வேல்யூவே ஈவன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பெருக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன், x1 x2 x3 இது ஒவ்வொன்றும் ஒரு எண், ஒரு இயல் எண் xn. இதை பெருக்கும் போது எனக்கு 0 வருது. சாரி 0 இல்லை, 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இது மாதிரி ஒரு எண்கள் எல்லாம் பெருக்கும் போது 0 வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1 நம்பர் இஸ் 0ன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 0 இல்லை, ஈவன் வருது. ஈவன் என்னது, இரட்டைப்படை எண் வருது அப்படின்னா என்ன சொல்லலாம் சொல்லுங்க? ஸோ ஐ மல்டிப்ளை n நம்பர்ஸ், a finite numbers. என்ன வேணா எண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஐ மல்டிப்ளைடு ஃபைனைட் நம்பர்ஸ். த ஆன்சர் இஸ் ஒரு இயல் நம்பர்கள்னு வச்சு, இயல் எண்கள்னு வச்சு எங்களை இயல் எண்கள். ஆன்சர் வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இதுல அட்லீஸ்ட் 1 நம்பர் என்னது, ஈவன் அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரே ஒரு நம்பர் ஈவனா இருந்தாலுமே என்டையர் ப்ராடக்ட் ஈவன் ஆயிடும். இந்த ப்ராடக்ட் எல்லாம் n நம்பர்ஸை பெருக்கி எல்லாமே ஆட் வருது, ஒற்றைப்படை வருது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் பெருக்கி ஒற்றைப்படை வருது. ஒரு 70 நம்பரை பெருக்கி ஒற்றைப்படை வருது அப்படின்னா 70மே ஒற்றைப்படையா இருந்தாதான் முடியும். 70 எண்களும் ஒற்றைப்படையா இருக்கணும். சரிங்களா? அதனாலதான் ஆட் இன்ட்டு ஆட், ஆட் இன்ட்டு ஈவன் வந்து ஈவன். ஈவன் 1 இருந்தா போதுங்க, அந்த நம்பர் எல்லாம் ஈவன் ஆகும். ஸோ அதனால ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரை பெருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது என்னவா இருக்கும், ஒரு இரட்டைப்படை எண்ணாத்தான் இருக்கும். அது ஒரு ஈவன் நம்பராகத்தான் இருக்கும். அடுத்து 5வது வினா. which of the following expression is not zero? இதுல எது வந்து ஜீரோ கிடையாது? ஜீரோ கிடையாதுன்றாங்க. சரிங்க, அவசரத்தை ஜீரோன்னு நம்ம போட்டு ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டு போயிடும். 0 into 0 0, 0 plus 0 0, 2 by 0, 0 by 2 0. டெஃபினட்டா மேத்ஸ்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, மேத்ஸ்ல வந்து டிவிஷன் பை 0 வந்து நாட் அலவுட், அன்டிஃபைன்ட், இன்டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வரையறுக்கப்படவில்லை. கணிதத்துல எப்பவுமே எந்த எண்ணையுமே 0வால வகுக்க கூடாது. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. therefore the answer is சொன்னது சி. பின்வருவனவற்றில் எது உண்மை அல்ல? 3 நம்பரை கூட்டுறீங்க. 3 நம்பரை கூட்டும் போது முதல் இந்த 2 நம்பரை கூட்டிட்டு அப்புறம் இந்த 2 நம்பரை கூட்டலாம், எப்படி வேணாலும் கூட்டலாம். சரிங்களா? அதனால இது சரி, உண்மை. அது மாதிரி 3 நம்பரை பெருக்கிறேன், முதல் 2 நம்பரை பெருக்கிட்டு அப்புறம் பெருக்கலோட வச்சு 3வது நம்பரை பெருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து மற்ற 2 நம்பரை பெருக்கிட்டு அதை வச்சு பெருக்கலாம். ஸோ இது கரெக்ட். அடுத்து 3வது 4வது பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இது எப்படி பண்ணுவீங்க? இது இந்த ஃபார்மேட்ல இருக்கு. a into
பி பிளஸ் சி. இது எப்படி பண்ணுவோம்? ஏயை பியோட பெருக்கும் பிளஸ் அப்புறம் ஏயை சியோட பெருக்கும். அதான் டி, அது கரெக்ட். பட் இது தப்பு. சி இப்படி பண்ணக்கூடாது. சி எப்படி இருக்கு தெரியுமா? ஏ பிளஸ் பி இன்டு சி. இது ரெண்டையும் பெருக்கிட்டு தான் இதோட கூட்டணும். இதை ரெண்டையும் பண்ணக்கூடாது. போர்ட் மாஸோட ரூலே அடிபட்டு போகுது. பெருக்கல் தான். சரிங்களா? அதனால இந்த இதுக்கு ஆன்சர் என்னது? சி தான் ஆன்சர். எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தான் சொல்றேன். அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே கேட்டுருங்க. சரிங்களா? புரியல சார் கேளுங்க, கேட்காம மட்டும் இருக்காது. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் மாதிரி கேளுங்கள். Which of the following is not a proper fraction? Proper fraction. Proper fraction முதல்ல என்னன்னு தெரியணும். தகுபின்னம்னா என்னன்னு தெரியணும். தகுபின்னத்தோட டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ஒரு பின்னம்னா இப்படி இருக்கும் தெரியுமா? மேலையும் கீழையும். இதோட மதிப்பு 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தகுபின்னம். ஏதாவது ஒரு பின்னத்தோட மதிப்பு 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தகாபின்னம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இது தகுபின்னம். அப்ப தகுபின்னம்னா என்னதுன்னா, நியூமரேட்டர் எப்படி இருக்கணும்? டினாமினேட்டரை விட சின்னதா இருக்கும். தொகுதி மேல இருக்கிறதுக்கு பேர் தான் தொகுதின்னு பேரு. தொப்பி மேலதானே இருக்கும். தொகுதி பகுதியை விட சின்னதா இருக்கு. அதனால இப்ப நீங்க இதுல சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர்? ரைட், வெரி குட். So therefore the answer is what? D. D என்னதுன்னா ஒரு தகாபின்னம். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு அது எக்ஸாம்பிள். மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர். இது அடிச்சீங்கனாலும் 1/3, இது 2/3, இது 1/2. நியூமரேட்டர் பாருங்க, தொகுதி பாருங்க, கீழே இருக்க நம்பரை விட சின்னதா இருக்கு. The sum of all factors of 27. 27 வகுக்கும் எண்களை எத்தனை? அது எல்லாத்தையும் கூட்டணும். 27 வகுக்கக்கூடிய எண்கள் என்னன்னா, எல்லாம் எப்பவுமே 1 மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்த நம்பரை கேட்டாலும், எந்த நம்பருக்கு வகுத்தி கேட்டாலும் 1 மிஸ் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி அதே நம்பரை மிஸ் பண்ணிடக்கூடாது. 27 மிஸ் பண்ணிடக்கூடாது. இது ரெண்டுமே காரணிகள். இதுக்கு பேர் தகா காரணிகள்னு சொல்லப்படும். இம்ப்ராப்பர் டிவைசர்ஸ். ப்ராப்பர் டிவைசர்ஸ்னு கேட்டாங்கன்னா மட்டும் 1ஐயும் அந்த நம்பரையும் எழுதக்கூடாது. அப்ப பாருங்க, ஃபேக்டர்ஸ் 1 27 வேற எந்தெந்த நம்பர் வகுக்கும்? 2 வகுக்காது, 3 வகுக்கும், அப்புறம் 9 வகுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 27. இதெல்லாம் கூட்ட சொல்றோம். இதோடைய வகுத்திகளை எல்லாம் கூட்ட சொல்றாங்க. வகுத்திகள் காரணிகளாக. இதெல்லாம் கூட்டிங்கன்னா 20, 10, 20, 40. ஸோ ஆன்சர் இஸ் 40. அடுத்து இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் காரணிகளா, இதெல்லாம் வகுத்திகளா கொண்ட எண் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் எந்த நம்பர் வகுத்திகளா இருக்கும்? இதெல்லாம் வகுத்திகளாக கொண்ட எண் எது அப்படின்னா, கண்டிப்பா எல்லாத்தையும் வகுத்திகள், நார்மலா வகுத்திகள்னு சொல்றாங்க. வகுத்திகள்னு கொண்டா எனக்கு கண்டிப்பா கடைசி நம்பர் என்னவோ அதான் இருக்கும். 80ஓட வகுத்திகள் தான் கேட்டா தானே இது. சரிங்களா? அதுல இருக்க பெரிய நம்பரை அப்படியே கண்ண மூடிட்டே எழுதிடலாம். ஸோ therefore answer is 80. அந்த கான்செப்ட் தான் நம்ம எக்ஸ்பிளைன். அடுத்து பிரைம் ஃபேக்டரைசேஷன். நான் சொல்லியிருக்கேன், எந்த எண்ணா இருந்தாலும் சரி, எந்த எண்ணையுமே இந்த மாதிரி எழுதலாம். a பவர் p இன்டு b பவர் q இன்டு c பவர் r இன்டு டாட் டாட். எந்த எண்ணையும் இப்படி எழுதலாம். இந்த ab இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். abcங்கிறது என்னது? பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். pqrங்கிறது என்னது? பவர்ஸ், அடுக்குகள். எந்த எண்ணையும், ஃபார் எக்ஸாம்பிள் 60ங்கிற எண்ணை எடுத்துக்கோமா, இந்த 60 இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் இன்டு 3 பவர் 1 இன்டு 5 பவர் 1. இப்படி எழுதுறோம்ல, இந்த மெத்தட் யூனிக்கா. அப்படி வேற ஏதாவது நம்பருக்கு இது மாதிரி எழுத முடியுமா அப்படின்னா எழுதவே முடியாது. ஸோ திஸ் இஸ் அ யூனிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ஸோ therefore
இதே மாதிரி பகா காரணிப்படுத்துதலை பற்ற மற்றொரு எண் இருக்க முடியுமா அப்படின்னா இம்பாசிபிள். அப்படி இருக்கவே முடியாது. வேற எந்த நம்பருக்கும் இப்படி ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்காது. இதே மாதிரி இருக்காது. 2 2 இருந்து ஒரு 3 இருந்து ஒரு 5 இருக்காது. சரிங்களா? இன்னொன்னு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இருந்தா 60ஐ வகுக்கக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனைன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? 60ஐ வகுக்கக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனை சொல்லுங்க நீங்க. இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணிட்டா இந்த மேல இருக்க பவர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒன்னா கூட்டிட்டு சொல்லியிருக்கேன்ல, 3 × 2 × 2. ஸோ மொத்தம் எத்தனை வகுத்திகள்? 60ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னா 12. 60ஐ வகுக்கக்கூடிய எண்கள் 12. எழுதினீங்கன்னா 12 எண்கள் எழுதலாம். உடனே நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? 60 மட்டும் கிடையாது, 4000, 2000, 10 கோடி. 10 கோடியை வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனைன்னு நீங்க நார்மலா எண்ணி பாத்தீங்கன்னா ஜென்மம் ஆகும். பட் இந்த ஃபார்முலால கால்குலேட் பண்ணீங்கன்னா உடனே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டா பண்ணிருக்கீங்க ஒருத்தவங்க. அதான் எப்படி மிஸ்டேக் பண்றீங்க பாருங்க. அபிராமி, பெருக்கிறதுக்கு பதிலாக கூட்டிட்டேமா கரெக்டா, 3 + 2 + 2 அப்படின்னு சொல்லி கூட்டி போட்டாச்சு. அந்த மிஸ்டேக் தானே, பெருக்கணும். அதான் ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாதனால வரக்கூடிய பிரச்சனை. சரிங்களா? ரிவைஸ் பண்ணணும். எக்ஸாம் வந்து உங்களுக்கு இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகும் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதனால கரெக்டாக கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் படிக்காமல் இருந்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். என்னன்னைக்கெல்லாம் படிக்கலையோ, ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், என்னன்னைக்கெல்லாம் ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு 6 to 8 மணி நேரம் படிக்கலையோ அன்னைக்கு சாப்பிடாதீங்க, சாப்பிடக்கூடாது. உங்களுக்கே ஒரு சுயமரியாதை இருக்கணும். என்னடா இவ்வளவு மட்டமா இருக்கமே நம்ம. நான் சொல்றது ஃபுல் டைம் படிப்பை தவிர வேலை இல்லாதவங்க. மற்ற வேலை இருந்துட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு படிக்கிறவங்க வந்து டெய்லி ஒரு 4 hours ஆவது படிக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா வேஸ்ட். சும்மா நானும் எக்ஸாம் எழுதுனேன்ட்டு எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்து, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல அறிவுபூர்வமான இதுவோ யூபிஎஸ்சியோ எல்லாம் கிடையாது. நிறைய நேரம் படிக்கணும். நீங்க அறிவாளியா இருந்து உங்க ஐக்யூ அதிகமாக இருந்தால் ஒரு அட்வான்டேஜ், அவ்வளவுதான், ஆடட் அட்வான்டேஜ். அதை மட்டுமே நான் ரொம்ப பெரிய அறிவாளி, நான் 90% எடுத்தோன்னா உடனே அதுக்கெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. இங்கெல்லாம் இதெல்லாம் ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாமே மெமரி பேஸ்டு தான். மேத்ஸே மெமரி பேஸ்டு தான். வால்யூம் ஆஃப் எ கோன். சரியா? நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் கால்குலேட் பண்ணலாம். நான் அறிவாளி சார், நான் டிரைவ் பண்ணுவேன், டிரைவ் பண்றதுக்கே ஆயிரும். சரிங்களா? 10 நிமிஷம். பட் ஃபார்முலா தெரியணும். வால்யூம் ஆஃப் எ கோன், ஒரு கூம்பின் கன அளவு அப்படிங்கிற ஃபார்முலா வந்து தெரியணும். 1/3 πr²h மனப்பாடம் பண்ணணும். ஸோ கணக்குலேயும் மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபார்முலா நிறைய வரும்ல, அது எல்லாமே மனப்பாடம் பண்ணும். ஸோ அதனால மனப்பாடங்கிறது முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணுங்க, டெய்லி மனப்பாடம் ஆயிடும். ரைட். இந்த எண்கள் வந்து 9ஆல் வகுப்படும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு எண் 6, 3, 5, 4 ஸ்டாருங்கிறது ஒரு எண், அவ்வளவுதான். 9, 7 இது வந்து ஒரு 7 இலக்க எண். இந்த 7 இலக்க எண் வந்து 9ஆல் வகுப்படும்ன்றாங்க. அப்ப இந்த 7 இலக்க எண் 9ஆல் வகுப்பட்டால், சரிங்களா, 7 இலக்க எண் 9ஆல் வகுப்படுன்றாங்க. அப்ப இந்த 7 இலக்க எண் 9ஆல் வகுப்பட்டால் அந்த ஸ்டாரின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சொல்லுங்க பாக்க. அப்ப ஸ்டாரோட மதிப்பு என்ன? அப்போ ஒரு எண் வந்து 9ஆல் வகுப்படுது அப்படின்னா அதனுடைய கூட்டுத்தொகை இருக்குல்ல, அதனுடைய கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 9ஆல் வகுப்பட வேண்டும். இந்த எண்களை எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அது 9ஆல் வகுப்படணும். ஸ்டாரை மட்டும் விட்டுட்டு மற்ற கூட்டிங்கன்னா ஸ்டாரை கூட்ட முடியாது. மற்றெல்லாம் கொடுத்துருக்காங்க. 9, 9, 18, 18, 9, 27, 27, 7, 34. அப்போ 34 வந்து பாத்தீங்கன்னா 9ஆல வகுப்படுமா? வகுப்படாது. 36ஆ இருந்தா வகுப்படும். அப்ப 34ஓட ஒன்ன கூட்டினா ஸ்டாரை கூட்டணும். அப்ப இந்த ஸ்டாரோட மதிப்பு என்னதுன்னா 2. ஓகே, ரைட். என்ன கேக்குறீங்க கல்பனா? பை த சார், அட் த எண்ட் ஆஃப் த செஷன் can you tell what all topics in mensuration, example square, rectangle, like that? Okay, ஒன்றும் இல்லை. மென்சுரேஷன்ல எக்ஸாம்ஸ்ல இப்போ கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மென்சுரேஷன்ல
ஏரியா வால்யூம்ங்கிறதா நம்ம சிலபஸில் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். ஏரியாவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் முக்கோணம், ஸ்கொயர் சதுரம், ரெக்டாங்கிள் செவ்வகம், ராம்பஸ் கனசதுரம், பாரலோகிராம் இணைகரம், ட்ரபீசியம் சரிவகம், அப்புறம் குவாட்ரிலேட்ரல், எனி குவாட்ரிலேட்ரல், ஏதாவது 4 சைடு கொடுத்த ஒரு ஃபிகருக்கு பேர் குவாட்ரிலேட்ரல் பேர், அது நாற்கரம் என்று அழைக்கப்படும். அப்புறம் சர்க்கிள் வட்டம், அதில் செமி சர்க்கிள் அரைவட்டம், அப்புறம் செக்டார் ஆஃப் ஏ சர்க்கிள் ஒரு வட்டத்தின் ஒரு பகுதி. இது தாங்க எக்ஸாமில் கேட்பாங்க. இன்னும் கேட்டாங்கன்னா அறுகோணம் கேட்கலாம், ஹெக்ஸகன். ஒரு ஹெக்ஸகன்னே சொல்லியிருக்கேன். ஒரு ஹெக்ஸகனோட ஏரியா என்னன்னு சொல்லியிருக்கேன். 6 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கும். அது 6 சமபக்க முக்கோணம் கண்டுபிடிச்சி பெருக்கிறீங்கன்னா அது வந்துடும். இந்த மென்சுரேஷனில் வால்யூமில் 3 டைமென்ஷனில் என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயரோட 3 டைமென்ஷனல் கியூப் ஆகும். கியூப்னா என்னது? கனசதுரம். ரெக்டாங்கிள் என்னது? கனசெவ்வகம், கியூபாய்டு. அப்புறம் சிலிண்டர் உருளை, கோன் கூம்பு, ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரஸ்டம் அப்படின்னா அடிக்கட்டம்னு சொல்லுவாங்க, அடிக்கண்டம், இடைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இடைக்கண்டம் அல்லது பக்கெட், பக்கெட் எப்படி இருக்கும்ல அது மாதிரி தான். ஒரு கோணை வெட்டினீங்கன்னா கிடைக்கிறது. அப்புறம் கோலம், கோலம்னா என்னது? ஸ்பியர். இதுதான் டாபிக். ஓகே ரைட். அடுத்து 11. The number is divisible by. இந்த நம்பர் எதால் வகுபடும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது 6ல் முடிஞ்சதுனால 2ஆல் வகுபடும். இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா 5 நம்பரையும் கூட்டி பாருங்கள், 3ஆல் வகுபடுமான்னு பார்ப்போம். 5 நம்பரை கூட்டினீங்கன்னா என்னது? 8, 7, 8, 4, 6. 8, 7, 15, 8, 23, 27, 6, 33. ஸோ 33. அதனால் 3ஆலையும் வகுபடும். சரி, 11ஆல் வகுபடுமான்னு பார்ப்போம். 11ஆல் வகுபடுமான்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன். 1 விட்ட 1 எண்களை எடுத்துக்கணும். 8, 8, 6 கூட்டுங்க. 8, 8, 16. 16, 6 என்னது? 22. அப்புறம் 7, 8, 4 எடுத்துக்கணும். அடுத்த ஜோடிகள் 7, 4, 11. இது ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க. வித்தியாசம்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும்னு சொல்லி 11. வித்தியாசம் 11 அல்லது 11 மடங்கோ அல்லது 0வோ இருந்தால் அந்த கண்டிப்பாக 11ஆல் வகுப்படும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது 11ஆல் வகுப்படும். therefore all of this. ஸோ எனவே இந்த எண் வந்து அனைத்தாலும் வகுப்படும். A bookseller has 175 English books, 245 science books, 385 maths books. ஸோ புக் செல்லர் இப்படி புக்கை வச்சுருக்காருங்க. 175 ஆங்கில நூல், 255 அறிவியல் நூல், 355 கணித நூல். He wants to sell the books in this box, subject wise in equal. இது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போடணும்னு சொல்கிறாருங்க. இப்படி ஒரு பாக்ஸில் போட போகிறார். பாக்ஸ்லேயே போட போகிறார். நிறைய பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் எப்படி போடுவார்? ஈக்குவல் நம்பர் போடுவார். எல்லாத்துலேயுமே இப்போ எல்லா 10 போட்டானா இதுலேயும் 10. 10னா என்னது? மேத்ஸும் 10, சயின்ஸும் 10, இங்கிலீஷும் 10. அப்படி போடணும். அப்படி போடும்போது மிச்சம் இருக்கக்கூடாது. மேத்ஸ் புக்கும் மிச்சம் இருக்கக்கூடாது, இங்கிலீஷ் புக்கும் மிச்சம் இருக்கக்கூடாது. அது மாதிரி பாக்ஸாக போடுறார். ஒவ்வொரு பாக்ஸ்லையா வைக்கிறார். எல்லா பாக்ஸ்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்கு. அப்படின்னா வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸ் required அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபார் ஈச் சப்ஜெக்ட் இன் அ பாக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். போத இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பண்ண முடியும். திஸ் பார்த்தோன்னே தெரியுது. இது கொஞ்சம் புரிஞ்சிருந்தீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் HCF. ஒரு சின்ன இதை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரேன். அப்போ தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 10th ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டூடெண்ட்ஸ்,
12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் இருக்காங்க ஒரு பள்ளியில். இங்கே 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 பேர் இருக்காங்க. 12th வந்து பார்த்தீங்கன்னா 120 பேர் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சு சார் 11th 12th என்ன சார் தனித்தனியாக இருக்குது, எப்படி வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கிறாங்க. இப்போ கண்டிஷன் என்ன தெரியுமா, இவங்க எல்லாமே நான் எக்ஸாம் ஹால் அரேஞ்ச் பண்ணணும், இவங்களுக்கு எல்லாமே எக்ஸாம் வைக்கணும், உட்கார வைக்கணும். இப்போ கொரோனா இல்லை, செகண்ட் வேவும் இல்லை, தேர்ட் வேவும் இல்லை, எல்லாமே கொரோனாங்கிறத என்னென்ன இல்லாத ஒரு காலகட்டம். ப்ரீ 2020 அல்லது போஸ்ட் 2021 பார்ப்போம். 22 ஒன்றுமே இருக்காது நம்புவோம். ஸோ அப்படிப்பட்ட கிளாஸ் ரூமில் வச்சு எக்ஸாம் எழுத போகிறோம். கண்டிஷன் என்ன தெரியுமா, எல்லா கிளாஸ் ரூம்லையும் ஒரே சப்ஜெக்டை சேர்ந்தவங்க தான் இருக்கணும். சரி, ஒரே வகுப்பை சேர்ந்தவங்க இருக்கணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது. 10th 11th 12th மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். சரிங்களா, ஒவ்வொரு வகுப்புலையும் கிளாஸ் டெஸ்ட் எழுத போகிறேன் எல்லாத்துலேயும் இங்கே 30 பேர் இருந்தாலும் எல்லா கிளாஸ் ரூம்லையும் 30 பேர் இருக்கணும். இந்த 30 பேரும் ஒரே வகுப்பாக இருக்கணும், 8th 10th இருக்கணும், இல்லைன்னா 11 இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ நான் இங்கே எத்தனை பேரை ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உட்கார வைப்பேன் தெரியுமா, அந்த எக்ஸுங்கிறத எத்தனை பேர் உட்கார வைப்பேன் அப்படின்னா இந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பரே வகுக்கக்கூடிய நம்பராக இருக்கணும். ஸோ தேர்ஃபோர் அந்த ஒவ்வொரு இது இருக்குல்ல, ஒவ்வொரு வகுப்புலேயே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு பேர் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ இந்த எக்ஸுங்கிறது என்னதுன்னா HCF ஆஃப் த 3 நம்பர்ஸ் 200 160 120. ஆன்சர் என்ன, இது 3 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது, 200 160 120. 3 வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் வந்து 40. ஸோ அப்போ ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் 40 பேர் உட்கார வச்சிருக்கேன். ஸோ அப்போ எத்தனை பேர் ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிருக்கேங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் 40. எத்தனை குறைந்தபட்சம் எத்தனை வகுப்புகள் தேவை, குறைந்தபட்சம் எத்தனை வகுப்புகள் தேவைங்கிறது கொஸ்டின். அப்ப குறைந்தபட்சம் எத்தனை வகுப்புகள் தேவைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப பாருங்க 10th மட்டும் எனக்கு எத்தனை வகுப்பு தேவை, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் 40 பேர். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி 40 வகுப்பு அப்படி வகுப்போம், இல்லை ஒவ்வொன்றையும் 40 வகுத்தா போதும். 10th மட்டுமே 5 பேர் தேவை, 5 கிளாஸ் ரூம் தேவை. 11th 4 கிளாஸ் ரூம் தேவை. 12th 3. அப்போ மொத்த வகுப்பறைகள் எத்தனை, 12. மொத்த வகுப்பறைகள்ங்கிறது 12. இந்த மினிமம் ஒவ்வொரு வகுப்பறைக்கு எத்தனை பேர், அதான் அதே மாதிரி தாங்க இந்த கணக்கு. ஸோ வாட் வில் பி த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கு, கிரேட்டஸ்ட் கிடையாது, இது தப்பு, லீஸ்ட்னு தான் வரணும். கிரேட்டஸ்ட்னு வந்தா தப்பு கொஸ்டினே. கிரேட்டஸ்ட்னா ஒவ்வொருத்தனும் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பாக்ஸ்ல ஒரு புக்கை வச்சு இது எல்லாத்தையும் கூட்டுற மாதிரி வரும், அது கேட்கக்கூடாது. இங்கே லீஸ்ட்ன்றதான் வரணும். ஸோ இந்த கொஸ்டின்ல தப்பு. வர ஒரு பெட்டி அதிகபட்சமாக கிடையாது, குறைந்தபட்சம்ன்றதான் கொஸ்டின். லீஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். அப்போ ஒரு பெட்டியில் எவ்வளவு இருக்காங்கிறது தான் அந்த இதுக்கு HCF எடுக்கணும். 175 245 385 HCF எடுங்க. HCF அப்படி வகுத்து பாருங்க, இது 5ஆல வகுக்கப்படும். HCFக்கு வந்து எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பரை இங்கிட்ட இருந்து எடுக்கணும். அப்படியே வகுக்க முடியாத நம்பருக்கு எப்படி வகுக்கிறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஸோ 5ஆல வகுக்கணும். 5 3 5 15 25 35. இங்க வந்து 4 5 அப்புறம் 45 9. இங்க 7 5 35 அப்புறம் ஒரு 35 7. ஸோ இது எல்லாமே 7ஆல வகுக்கிற மாதிரி இருக்கு. அப்போ 7 இங்க 5 7 11. இதுக்கப்புறம் இது 3 நம்பரே வகுக்கக்கூடிய எண்களே கிடையாது. அப்போ இதுதான் HCங்கிறது 7 × 5 35. அப்போ ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாட நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 35. ரெண்டுமே கேட்டிருக்காங்க, பட் ஆப்ஷன்ல வந்து அது இல்லை. சரிங்களா, ஆப்ஷன் வந்து 1 தான் சொல்லணும். ஸோ இது கேட்டாங்கன்னா 35. எத்தனை பெட்டிகள் வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் டிவைடட் பை என்னது 35. அது 3ஐயும் கூட்டி 35ஆல வகுங்க. சரிங்களா, 175 பிளஸ் 245 பிளஸ் 375 385 டிவைடட் பை 35. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அதை பண்ணுங்க, ஆன்சர் வந்து உங்களுக்கு 23 வரும். வெரி குட்.
ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் சில பேரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, கொஞ்சம் கிராஸ் பண்றது கொஞ்சம் லேட்டா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியே நான் சொன்னேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, கண்டுபிடிங்க நீங்களே. இந்த மாதிரிலாம் ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா ஒரு எந்த ஒரு டெஸ்ட் நடந்தாலும், இது ஒரு டெஸ்ட் தானே. ஸோ எந்த ஒரு டெஸ்ட் நடந்தாலும் அந்த டெஸ்ட்டை வந்து சீரியஸாக அட்டன் பண்ணணும். கம்மி மார்க் வர்றது அது பிரச்சனை இல்லை. மேத்ஸ் தெரியலைனாலும் ஒவ்வொன்றையும் கற்றுங்க. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், 25 வினாக்கள்ல 25ம் பண்ணணும். சப்போஸ் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல ஒன்னவனா விட்டுட்டு 24வது சரியாக பண்ண வேண்டும். எக்காரணம் கொண்டாலும் 20க்கு கீழே குறையவே கூடாது. அடுத்த கொஸ்டின். So what is the smallest 5-digit number which is exactly divisible by 72 and 108? இது LCM type 1. So 72 108. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? LCM கண்டுபிடிக்க முதல்ல. LCM கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது ரெண்டுக்கு LCM என்ன சொல்லுங்க ஃபாஸ்ட். வாட் இஸ் ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? மிகச்சிறிய 5 இலக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு LCM வர்றதை வந்து ஒரு 10,000ங்கிறது 5 இலக்கமாக 10,000ல் வகுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குதோ அதை போட்டால் ஆன்சர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் LCM. வாட் இஸ் LCM? இதுக்கு LCM எவ்வளோன்னு சொல்லுங்க. கால்குலேட். ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. LCM வந்து 216. அப்போ அந்த நம்பர் என்னதுன்னா 216K. இப்போ கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அந்த கேயோட மதிப்பு என்ன இருக்கணும் அப்படின்னா, இது வந்து மிகச்சிறிய என்னன்னா இது, பட் கேட்கறது என்னது, மிகச்சிறிய 5 இலக்கன்னு கேட்குறாங்க. அப்போ 5 இலக்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், ஒரு 10,000ங்கிறது நமக்கு தெரியும் 5 இலக்கன். ஸோ அதுலேருந்து 216 வந்து டிவைட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த மீதி வரும். மீதியோட இன்னும் எத்தனை கூட இருந்தால் 216ஆல் வகுப்படும்னு போட்டோம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? ட்ரை பண்ணுங்க. இது 10,000 214 வகுத்தீங்கன்னா மீதி என்னன்னு கண்டுபிடிங்க. நார்மலாக இப்படி வகுத்து பாருங்க, இப்படிதான் வகுக்கணும். சொல்லப்போனா 216 இங்க இருந்தானே போடுவீங்க, 3ல் வகுப்படாது. அப்ப 1000, 1000ல் எத்தனை 216 இருக்கு? 4 216 864 வகுங்க. சொல்லுங்க, கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு மீதி வரும் பாருங்க, அந்த மீதியை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல மீதி வரும்ல கடைசியில, அடுத்த ஸ்டெப்ல வந்துடும் ஆன்சர். டூ ஒன்லி பை பிராக்டிஸ். எனக்கு சொல்லுங்க, சொன்னாதான். வெரி குட். ஸோ மீதி 136ன்னு சொல்லியிருக்கீங்க. மீதி 136 வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 216லேருந்து இன்னும் கொஞ்சம் கூட்டினா தானே 136 எனக்கு கிடைக்கும். மீதி வருது, மீதி இல்லாமல் வகுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் எக்ஸை வந்து நான் 5ஆல் வகுக்கிறேன். 5ஆல் வகுக்கும் போது மீதி 2 வருது அப்படின்னா 5ஆல் கண்டிப்பாக வகுப்படணும்னா அந்த எனக்கு மீதி 2 வருது. அப்போ இன்னும் எவ்வளோ தேவை? 3 வச்சு கூட்டிக்கணும். அப்போ 3 கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக அது 5ஆல் வகுப்படும். சரிங்களா? இந்த 3ங்கிறது எப்படி வந்துச்சு? இந்த 5லேருந்து கழிச்சு. ஸோ அதனால் 216ல் இருந்து 136 கழிங்க. கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதான் ஆன்சர் வரலையேன்னு பார்த்தேன். சரிங்களா? உங்களை நம்பி நான் கேட்டேன் பாருங்க. மீதி வந்து 136 கிடையாது. ஏன் 136ன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. மீதி வந்து 64. சரியா? ஸோ மீதி வந்து 64. ஸோ மீதி 64. அப்போ 216லேருந்து 64 கழிங்க. 6ல் 4 போச்சுன்னா 2, மீதி 20. 20ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? கூட்டி பார்த்தீங்க. 4 2 6, இங்கே 21 தானே. 6ல் 4 போச்சுன்னா 2, இது 21ல் 6 போச்சுன்னா 52. இந்த 152 அந்த 10,000த்தில் கூட்டிக்கணும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் என்னது? 10,152. திஸ் இஸ் LCM டைப் 1. இது நிறைய மாடல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து 15வது கணக்கு. which one of the following pair is a co-prime? சார்பகா எண்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. சார்பகா எண்கள். சார்பகா எண்கள்லாம் என்ன தெரியுமா? 2 நம்பர் எக்ஸும் ஒய்யும் சார்பகா எண்கள்லாம் என்னதுன்னா
இது ரெண்டுக்கும் HCF எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரணும்? 1 வரும். அப்படின்னா என்னது? இது ரெண்டுக்கும் பொது வகுத்தியே இருக்கக்கூடாது. பொது வகுத்திங்கிறது இருந்துச்சுன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். அது ரெண்டே வகுக்கூடிய எண் ஒன்னாதான் இருக்கணும் காமனா, வேற என்ன இருக்கக்கூடாது. இப்ப 51 63 இது ரெண்டே என்ன பண்ணும்? 3 வகுக்கும். அப்ப இது வந்து சார்பகாயன் கிடையாது. இதை பாருங்க. அடுத்த நம்பர் இது வந்து எதால வகுப்படும்? 13ஆல வகுப்படும். பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணும். 13. இது பாருங்க, இது எது வகுப்படுற மாதிரி தெரியல. இங்கே பார்ப்போம். இது 9ஆல வகுப்படும். அப்போ இது ரெண்டும் தான் எதாலையுமே வகுப்படாது. இது ரெண்டுக்கு பொதுவான வகுத்தி கிடையாது. there is no common divisor, therefore the answer is C. அதனாலதான் இதுக்கு பேரு சார்பகா எண்கள் என்று அழைக்கப்படும். Discount is subtracted from dash to get SP. எனக்கு செல்லிங் பிரைஸ் இருக்கு, டிஸ்கவுண்ட் இஸ் மார்க் பிரைஸ். என்ன தெரியுமா? ஒரு பொருளோட விலை இப்படி குறிச்சு வச்சிருப்பாங்க. இந்த பொருளோட விலை 200, நான் போய் டிஸ்கவுண்ட் கேட்பேன். அப்போ 200 டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ 200 ஒரு 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா 20 ரூபா. அப்போ நான் எவ்வளோ கொடுப்பேன்? 180 ரூபா. அந்த 180 ரூபாங்கிறதா செல்லிங் ப்ரைஸ். அப்போது டிஸ்கவுண்ட் எதுலேருந்து கழிப்பாங்கன்னா அந்த மார்க் ப்ரைஸ், குறித்த விலை இருக்குல்ல, அதுலேருந்து தான் கழிப்பாங்க. குறித்த விலையிலேருந்து கழித்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது தான் விற்பனை விலை, செல்லிங் ப்ரைஸ். ஸோ தேர்ஃபோர் 16க்கு A. அடுத்து 17. 17ங்கிறது என்னதுன்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பிரஸ். The overhead express is always included in. overhead express எங்க எப்பவுமே அடக்கி வச்சிருப்போம். overhead expressனா அந்த எக்ஸ்ட்ரா வேலை, ஒரு பொருளை உற்பத்தி பண்றோம் சரிங்களா, அதுக்கு மேல கூடுதல் செலவாகும். டாக்ஸா இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட் காஸ்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த அடக்க விலையில தானே அடக்கும் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் அது எல்லாமே அடக்க விலையில தான், காஸ்ட் பிரைஸ். அடுத்து டிஸ்கவுண்ட்ங்கிறது மார்க் பிரைஸ். அதான பார்த்தோம், மார்க் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் தான் செல்லிங் பிரைஸ். அப்போ இங்கே கேட்குறாங்க டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அடுத்து 19. The angles of a right angle triangle are. இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல 1 90 நமக்கு தெரியும். 3ஐயும் கூட்டினீங்கன்னா 180 தெரியும். அப்ப கண்டிப்பா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 90 வரும். 90னா கண்டிப்பா அது ரெண்டுமே 90ஓட கம்மியா இருக்கும். 90ஓட கம்மியா இருந்தா அதுக்கு என்ன பேரு? குறுங்கோணம்னு பேரு. குறுங்கோணம்னு பேரு, அக்யூட்னு பேரு சரிங்களா. அப்போ இது ஒரு அக்யூட், இது ஒரு அக்யூட், இது ரைட் ஆங்கிள், அப்படிதான் இருக்கும். அக்யூட் அக்யூட் அப்டியூஸா இருக்காது, அக்யூட் அக்யூட் ரைட்டா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் என்னது? டி. புரியுதுங்களா? அடுத்து 20. an equilateral triangle is, ஈக்குவலேட்டர்லாம் என்னது? சமபக்கம் முக்கோணம். எல்லா பக்கமுமே சமம். எல்லா பக்கமுமே சமம் அப்படின்னா நமக்கு தெரியும் 3 கோணமும் சமமா இருக்கணும். எப்பவுமே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா உடனே உங்க என்ன தோணும் தெரியுமா? ஒவ்வொரு ஆங்கிளும் 60 60 தான். கண்டிப்பா 60 60 தான் இருக்கும். அப்போ ஒரு சமபக்க முக்கோணங்கிறது எப்படிப்பட்ட முக்கோணம்? செங்கோண முக்கோணமா? கண்டிப்பா கிடையாது. விரிகோண முக்கோணம்னா, விரிகோணம்னா என்னதுன்னா அப்டியூஸ்னா என்னதுன்னா 90 விட அதிகமா இருக்கணும் ஒரு கோணம். குறுங்கோண முக்கோணம் தான் கண்டிப்பா. 3மே 90ஓட கம்மி, அதனால இது குறுங்கோண முக்கோணம். அடுத்து 21. இது எல்லாமே ஈக்குவல் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க, சம பரப்பளவுடையன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளது? அப்ப இந்த ஒவ்வொன்றுமே சதுரம், இந்த எல்லா சதுரமும் ஒரே சமமான சதுரம்னு கொடுத்துருக்காங்க சரியா. 5 சதுரம் இருக்குங்க, 5 சதுரமும் ஒரே தான். ஏரியா எல்லாமே சமம், பரப்பளவு. சுற்றளவு எதுல வந்து சின்னதுன்னு கேட்குறாங்க, சுற்றளவு. அப்ப இது எல்லாமே 1 1 வச்சு எங்களே, இது 1 1 வச்சு எங்க வெளியே 1 1 வச்சிங்கன்னா பாருங்க, 3 3 6 7 8 9 10 11 12, இதோட சுற்றளவு 12. இதை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10, இதோட சுற்றளவு 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இது 12. 1 2 3 4, அதாவது இது ஒரு 3 3 3 3 4 3 12. அப்ப இதுல எது ஆன்சர்னா பி. In every rectangle is doubled. If every rectangle is doubled, then the area becomes.
ஒரு ரெக்டாங்கிள் அப்படியே டபுள் ஆகுது, சைடு ஒவ்வொரு சைடுமே டபுள் ஆகுது. ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கங்க, எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு ரெக்டாங்கிள் 10, 5ன்னு எடுத்துக்கங்க. இருபது 5 எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 100 எப்பவுமே இந்த பெர்சன்டேஜில் 100 வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெர்சன்டேஜ் கேல்குலேஷன். ஸோ இப்போ 20, இது 5. இப்போ இன்னொரு இதில் வந்து டபுள் ஆகுது, ஒவ்வொரு சைடும் டபுள் ஆகுது. இப்போ 20 என்னவாகுது, 40 ஆகுது. 5 என்னவாகுது, 10 ஆகுது. இதை பெருக்குங்க எவ்வளோ வரும், 400. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு 100ங்கிற ஏரியா இப்போ என்னவாயிடுது, நியூ ஏரியா 400 ஆகுது. அப்போ எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா 4 மடங்கு ஆகும். அடுத்து the length and breadth of a rectangular sheet. இப்படி ஒரு rectangular sheet இருக்கு, 15-12 centimeter. ஸோ இது 15, இது 12 சொல்றாங்க. A rectangular piece is cut from one of its corners. ஒரு கார்னர்ல ஒரு சின்ன பீஸ் கட் பண்றாங்க, அப்படியே நீளமா இல்ல, பெருசாலாம் கிடையாது, ஒரு சின்ன பீஸ் கட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் அப்படி வெட்டி எடுக்கிறேன், கார்னர்ல வெட்டி எடுக்கிறேன். இப்போ வெட்டி எடுத்துட்டேன்னா இப்போ இதனுடைய பெரிமீட்டர் ஏரியா சேஞ்ச் ஆகுமானா, ஏரியா கண்டிப்பா குறைஞ்சிரும். பெரிமீட்டர்ல சேஞ்ச் இருக்குமானா இருக்காது. பெரிமீட்டர் என்னது, இங்க இருந்து ஆரம்பிச்சு இது சுத்தி வந்து இது எவ்வளவு, அப்போ இங்க வெட்டின போர்ஷன் இது வந்துடும், இங்க வெட்டின போர்ஷன் இது வந்துடும். அப்போ பெரிமீட்டர்ல எந்த மாற்றமுமே இருக்காது, சுற்றளவு மாறாது, ஆனால் பரப்பளவு என்னது மாறும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. புரியுதுங்களா? ஒரு ரெக்டாங்குலர் ஷீட். வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ்? 15, 17, 20, 22, 25. பாருங்க, 15 2 கூட்டுறேன், 3 கூட்டுறேன், 2 கூட்டுறேன், 3 கூட்டுறேன். அப்போ அடுத்து என்னது, 2 கூட்டுற மாதிரி தான் வரும். therefore 27. அடுத்தது, what will be the 25th letter of the pattern? ஸோ இது பாருங்களேன் எப்படி போகுது பார்த்தீங்களா? ஏபிசி 3 லெட்டர் தான். மொதல் ஏபிசின்னு எழுதுறேன், அப்புறம் ஒவ்வொன்றும் 2 தடவை எழுதுறேன், அடுத்து ஒவ்வொன்றையும் 3 தடவை எழுதுறேன். இதை நீங்கள் ஃபார்முலா வச்சு பெருசாக கேட்கறதுக்கும் போடலாம், பட் இங்கே கேட்டிருக்கிறது கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம டைப் பார்த்துருக்கோம். அப்போ இங்கே 25ஆவதுன்னு என்ன கேட்குறாங்க, இது 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து 3, அடுத்து என்ன வரும், 6 வரும், அடுத்து 9 வரும், 3 3 6 9, அடுத்து என்ன வரும், 12 வரும். ஏன்னா ஒவ்வொன்றும் 4 தடவை வந்தேன். அப்போ 25ஆவது எங்கே வரும், இங்கே 4 3 9 18 வந்துருச்சு. அடுத்து இன்னொரு 7 வரும். அப்போ 7னா இது எப்படி வரும், இந்த மாதிரி வரும். 7னா 18 19 20 21 22 23 24 25. ஸோ ஆன்சர் என்னது, பி. ஸோ ஆன்சர் வந்து பி. அடுத்த கேள்வி, what is the answer? Which property is illustrated by the equation? முதல்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியணும். க்ளோஷர் அப்படின்னா என்ன தெரியுமா? க்ளோஷர் அப்படின்னா ஏதாவது 2 எண்ணை எடுத்துட்டு அதை ஆட் பண்ணீங்கன்னா இல்லை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து அந்த எண்களுக்குள்ளேயே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இதை எடுத்துக்கங்களேன். இதில் இருக்க எந்த 2 எண்ணை எடுத்துட்டு நீங்கள் கூட்டினாலும், இப்போ 4 5 கூட்டிங்கன்னா 7 இதுக்குள்ளேயே இருக்கும், 4 5 பெருக்கினாலும் உள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஷர். காமுடேட்டிவ்னா என்னதுன்னா, 2 நம்பரை பெருக்கிறீங்க, அதை ஏபின்னு பெருக்கினாலும் பிஏ பெருக்கினாலும் ஒன்னா இருக்கணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு இருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் காமுடேட்டிவ். க்ளோஷர்னா என்ன தெரியுமா, ஏ
இதான் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் தெரியாது, அதனால ஒரு ஆப்ரேஷன், அது பிளஸ், அதுக்காக இப்படி கொடுப்பாங்க. ஏபிங்கிறது அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் a into b plus c equal to a into b plus a into c, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இருக்கிறது தெரியுது. therefore this is answer is what? C. அசோசியேட்டிவ்னா என்ன தெரியுமா? a b into c equal to a into b into c அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கால் சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் சி. அடுத்து 27வது வினா. இதுக்கு சமமானது என்ன? இது வந்து டிவிஷன் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ மைனஸ், இது டிவிஷன் தானே, பெருசுபடுத்தினா தெரிய போகுது. ஆமாம். ஸோ இது வந்து வகுத்தல். ஸோ வகுத்தல் அப்படிங்கும்போது -16 வகுத்தல் 4ங்கிறது எவ்வளவு அப்படின்னா, இதனுடைய மதிப்பு வந்து -4 வரும். அப்போ இங்கே இருக்கிறதுல எது வந்து -4 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 16 வகுத்தல் -4 -4. ஸோ therefore answer is C. The set of integer is not closed under. closed நான் சொல்லியிருக்கேன், எந்த ஆப்ரேஷனை போட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் எது வந்து க்ளோஷர் கிடையாது. அதாவது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், இன்டீஜர்ஸ்னா என்னது? 0 1 2 3, இங்கே -1 -2 -3. இதில் இது இருக்க ஏதாவது 2 நம்பரை கூட்டினீங்கன்னா அது இதுக்குள்ளேயே தான் இருக்கும். எந்த 2 நம்பரை கூட்டினாலும் உள்ளே தான் இருக்கும். ஏதாவது 2 நம்பரை எடுத்து கழிச்சிங்கனாலும் சரி, இதில் கழிச்சாலும் நெகட்டிவ் கழிச்சாலும் உள்ளே தான் இதோட எண் இருக்கும். ஏதாவது 2 நம்பரை எடுத்து பெருக்குனீங்கனாலும் அது இந்த செட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் டிவைட் பண்ணால் மட்டும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 3யையும் 2வையும் டிவைட் பண்ணால் 3/2 இங்கே இல்லை. ஸோ therefore அது வந்து அடைவு பண்பை பெறாது, நாட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நல்லா கிளியராக தெரியணும் உங்களுக்கு. மல்டிப்ளிகேஷன் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். எந்த நம்பரை பெருக்கினாலும் சரி அது அதுக்குள்ளேயே தான் இருக்கும். எதையாவது 2 நம்பரை பெருக்குங்க, உள்ளதான் இருக்கும். வகுத்தல் மட்டும்தான். ஏதாவது 2 நம்பரை எடுத்து வகுத்தீங்கன்னா அது உள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த கிரவுண்ட் வந்து பேரலோகிராம், இணைகர வடிவ ஒரு மைதானம் இருக்கு. இணைகர வடிவம். ஸோ இணைகரம்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஹைட் வந்து 14ன்றாங்க. ஹைட் வந்து 14. இதோட பேஸ் கரஸ்பாண்டிங் பேஸ், அதோட கீழே அடிப்பக்கம் வந்து உயரத்தை விட 8 சென்டிமீட்டர் கூடுதல்ன்றாங்க. அப்போ 14 + 8. இப்போ இது வந்து 22. பேஸ் வந்து அடிப்பக்கம் 22, ஹைட் வந்து 14. அப்போ ஏரியாங்கிறது என்னதுன்னா பேஸ் இன்ட்டு ஹைட். அப்போ ஏரியாங்கிறது என்னதுன்னா 22 × 14. ஸோ இதுதான் ஏரியா. The cost of leveling the ground வந்து at the rate of 15 per square meterன்றாங்க. அப்போ மொத்த காஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 22 × 14 × இந்த 15 அதை போட்டுக்கோம். ஸோ இது 3ஐயும் பெருக்கிறீங்கன்னா ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க? Very good. So 4620. So answer is 4620. D. அடுத்த question. What happened to the area of a parallelogram? The base is increased 2 times and height is halved. நம்ம தெரியும் ஏரியாங்கிறது என்னது? பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொன்னேன். பேஸை வந்து 2 டைம்ஸ் ஆகுது. அப்போ பேஸ் வந்து 2 டைம்ஸ் ஆகுது, ஹைட்டு வந்து பாதி ஆகுது. அப்போ மாற்றம் வருமா? இதுவும் BH தான். ஸோ அப்போ எந்த மாறாது, remains the same. அடுத்த question. In the parallelogram the base is 3 times its height. In the parallelogram base is 3 times the height. If the height is 8 cm then the area is, அப்போ height 8ன்ட்டாங்க. ஸோ ஹச்சுங்கிறது 8,
பேஸுங்கிறது 24. அப்போ வாட் இஸ் த ஏரியா? ஏரியாங்கிறது என்னது? இது ரெண்டையும் பெருக்கினா தானே ஏரியா. ஸோ இது ரெண்டையும் நமக்கு தெரியும். ஏரியாங்கிறது என்னதுன்னா இப்போ தான் சொன்னேன், பி இன்ட்டு ஹெச். ஸோ வாட் இஸ் ஏரியா? 192. அடுத்து the area of a rhombus. rhombusனா சாய் சதுரம். சாய் சதுரம்னா 4 பக்கமும் சமமா இருக்கும். ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா? d1 into d2 by 2. ரெண்டு டயகோனலையும், ரெண்டு மூளை விட்டத்தையும் பெருக்கி அதை 2ஆல வகுக்கணும். அப்போ d1 into d2 by 2 is equal to 128. அதில் d1 சொல்லிட்டாங்க. d1ங்கிறது 32. அப்போ இன்னொன்று போட்டு இன்னொன்று அடிச்சு சொல்லுங்க. வாட் இஸ் த அதர் வேல்யூ? இன்னொரு டயகோனலுக்கு மதிப்பு என்னவா இருக்கும்? வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் 8. A sweet is in the shape of rhombus. Sweet இந்த மாதிரி இருக்கும்ல ராம்பஸ். இந்த சில ஸ்வீட் இப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும் ஸ்வீட்லாம். இந்த மில்க் ஸ்வீட்லாம் அப்படி இருக்கும். காஜு கத்திரியா காஜு கத்திரின்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட டயகோனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 5, இது 4ன்னு கொடுத்துருக்காங்க. ராம்பஸ்ன்னு வேற கொடுத்துருக்காங்க. இதுக்கு சர்ஃபேஸுக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போடணும்னு சொல்றாங்க. இதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் ஸ்வீட்டுக்கு மேலே போடுவாங்கல்ல. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த ஃபாயில் யூஸ்ட் ஃபார் 400 such sweets at the rate of 7 per 100 square centimeter. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 400 இது பீஸு. 400 இதுக்குரிய ஏரியா என்னது? ஏரியாங்கிறது இது ரெண்டையும் டிவைட் பை 4 into 5 divided by 2. ஸோ அடிச்சிங்கன்னா 2 10. ஸோ அப்போ என்ன ஆச்சு? 4000 ஆச்சு. 4000 என்னது? சென்டிமீட்டர் ஸ்கொயர். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 7 ரூபாய் ஆகுது. அப்போ 40 into 100. அப்போ 40 into 7னா 280. ஸோ ஆன்சர் இஸ் 280. சார் ப்ரீவியஸ் சம் ப்ளீஸ். ப்ரீவியஸ் சம் காட்டணுமா இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ப்ரீவியஸ் சம். ஓகே, ப்ரீவியஸ் சம் இதுதான். இது ராம்பஸ். இதோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து 128. ஒரு டயகோனல் கொடுத்துட்டாங்க 32. அடுத்து வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் a diagonal of a rhombus? ஸோ அடிக்கடி சொல்லியிருக்கேன் வகுப்புல, ராம்பஸை பொறுத்த வரைக்கும் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல். அந்த டயகோனல்ஸ் கட் அட் 90 டிகிரி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே 90 டிகிரி. 90 90 90 4மே 90. ஸோ ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம்ங்கிறது எவ்வளவுனா 90 டிகிரியாக இருக்கு. அடுத்து the sunshade of a window is in the form of a isosceles trapezium. Isosceles trapeziumனா இதான் trapezium. Isoscelesனா இந்த சைடும் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கணும். whose parallel sides are 81 and 64. இது 64, இது 81, and the distance between them is 6. Find the cost of painting the surface at the rate of 2 per square centimeter. ஸோ மொதல் ஏரியா என்னது? இது A, இது B, இது H அப்படின்னு இருந்தா what is the area? Area of a trapezium சொல்லியிருக்கேன், half into H into A plus B. அவ்வளோதான். இதை போடுங்க, into 2 போட்டுருங்க, அதான் ஆன்சர்.
ஸோ அப்போ ஹாஃப் இன்ட்டு ஹச்சுங்கிறது என்னது 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 145 இன்ட்டு ஒரு 2 போடணும், ஏன்னா 2 per square centimeter. ஸோ அடிச்சிட்டிங்கன்னா இதான் ஆன்சர் 145 இன்ட்டு 6. ஸோ ஆன்சர் இஸ் 870. அடுத்து, when the non-parallel sides of a trapezium are equal, it is known as, இப்போதானே சொன்னாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினே அதான், இது ரெண்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா the non-parallel sides, அதுக்கு பேர் என்னது? isosceles trapeziumனு பேர். ஸோ 36க்கு சி. The taxi charges in a city comprise of a fixed charges 100 rupees for 5 kilometers. அதாவது ஒரு வாடகை மகிழ்ந்தான வாடகை கட்டினா 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய். அதாவது நீங்கள் 1 கிலோமீட்டர் போனாலும் 100 ரூபா தான், மினிமம் சார்ஜ் 100 ரூபா. பிளஸ் நீங்கள் 5 கிலோமீட்டருக்கு மேலே என்ன போறீங்களோ அதுக்கு இன்ட்டு 16 ரூபாய். இப்போ நான் எக்ஸ் கிலோமீட்டர் பயணிக்கிறேன் அப்படின்னா இந்த 16 ரூபா எது கால்குலேட் பண்ணுவாங்க தெரியுமா? எக்ஸ் மைனஸ் 5, ஏன்னா 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் த காஸ்ட் ஈக்குவேஷன். ஒருவர் தனது பயணத்திற்காக வழங்கிய தொகை 740 எனில் அவள் பயணித்த அளவை கணக்கெடுக்க. ஸோ 740 ரூபா அவர் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபார் 100 + 16 × x - 5. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. சொல்லுங்க, இதை சுருக்குங்க, ரெண்டே பெருக்க வேண்டியதானே. 16x - 16 × 5 80. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, 5 கிலோமீட்டருக்கு போற வரைக்கும் 100 ரூபாய். 5 கிலோமீட்டருக்கு மேல ஏங்க எக்ஸ் - 5 போட்டிருக்கேன்னா 5 கிலோமீட்டர் இவர் 6 கிலோமீட்டருக்கு இந்த டாக்ஸி எடுத்துட்டு போறாருன்னா எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். 6 கிலோமீட்டருக்கு இவர் டாக்ஸில போறாரு அப்படின்னா இவர் எவ்வளவு பே பண்ணணும் சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. 6 கிலோமீட்டர் போறாரு, எவ்வளவு டைப் பண்ணணும்? வெரி குட், 116 ரூபாய். 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய், எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டருக்கு 16, 116. சரிங்களா? சால்வ் பண்ணீங்க அப்படின்னா x = 45. வெரி குட். A group of 21 students paid 840 as the entry fee for a magic show. How many students entered the magic show? Total amount paid was 1680. சார் 21 பேருக்கு 840னா ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இதான் ஒரு ஆளுக்கு எவ்வளவு. ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 40 ரூபா. அப்போ 1680 பேருக்கு 80 ரூபா பே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். 42. ஸோ ஆன்சர் இஸ் வாட்? 42. ப்ரீவியஸ் சம் ப்ளீஸ் பாருங்க. இந்த ப்ரீவியஸ் சம் காட்டியிருக்கேன், எழுதிக்கங்க. எழுதியாச்சா? அடுத்து A motorbike requires 2 liters to cover 100 meters. சார் 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் தேவைப்படுது. அப்போ 250 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும்? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ எவ்வளோ? 5 லிட்டர். அடுத்த கொஸ்டின். 6 pumps are required to fill water in 1 hour 30 minutes.
what will be the time taken with the sums if one pump is switched off. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், M1 D1 is equal to டைம் அண்ட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா தான், M2 D2. 6 பம்ப்ஸ் வந்து வேலை பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கு, 90 நிமிஷம் எடுத்துக்குது. எல்லாத்தையும் நிமிஷமாக மாற்றிடுங்க, 1 hour 30 minutes. அப்போது இப்போ ஒரு பம்ப் இல்லை அப்படின்னா அப்போ 5 பம்ப் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், அதான் ஆன்சர். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? ஸோ 18 108 108 எவ்வளவு, 60 நிமிஷம் ப்ளஸ் 48. அப்போ 1 மணி 48 நிமிஷம். Question. 6 men can complete your work in 12 days. 2 days more, 6 men join. How many days will they take to complete the remaining work? So 2 நாள் கழிச்சு, அப்ப 2 நாள் கழிச்சு இருக்கிற வேலை எவ்வளவு தெரியுமா? 2 நாள் கழிச்சு, நல்லா புரிஞ்சுங்க, 2 நாள் கழிச்சு வந்து பாருங்க 6 பேரு 12 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. அப்ப 2 நாள் கழிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6 பேரு அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க, 10 நாள்ல முடிப்பாங்க. அதான கொஸ்டின். 2 நாள் கழிஞ்சு போச்சு, 6 பேர் 12 நாள்ல முடிப்பாங்க. இப்ப 2 நாள் போயிடுச்சு, நான் 2 நாளைக்கு அப்புறம் பேசுறேன். அப்ப 6 பேரு 10 நாள்ல முடிப்பாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 2 நாள் கழிச்சு 6 எக்ஸ்ட்ரா 6 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இப்ப 12 பேர் இருக்காங்க. அப்ப வேலை எத்தனை நாள்ல முடியும்? So அதே M1 D1 is equal to M2 D2. So வேலை 5 நாள்ல முடியும். So 6 into 10 is equal to 12 into watt. So the watt is equal to 5. அடுத்து 5 angles in at a point. ஒரு பாயிண்ட்னு சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் அப்படின்னா அதோட ஆங்கிள்ங்கிறது வந்து 360 டிகிரி. 5 ஆங்கிள்ஸ் இருக்கு. x டிகிரி plus 2x plus 3x plus 4x plus 5x இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 360 வரும். இதுல இருந்து x கண்டுபிடிங்க. 1 2 3 3 6 10 15. So 15x is equal to 360. Therefore x is equal to 360 by 15. 30 12, therefore 24. So 24. பெரிய லார்ஜஸ்ட் ஆங்கிள் கேட்குறாங்க. 24 into 5 எவ்வளவு, 24 5 25 100 120. therefore 142வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி. Find the value of x if angle AOB is a right angle. கோணத்தை கொஞ்சம் பாருங்க, பெருசாக்குறேன். எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் AOBங்கிறது 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ AOB 90 டிகிரி, இது வந்து 90 டிகிரிங்க. அப்போ இது 2x, இது 3x. அப்போ 5x is equal to 90 degree. Find the value of x. Therefore 18. So answer is 18. நாற்பத்தி நாலாவது வினா. Find all possible pairs of integers that gives a product of -50. So -50ங்கிற மதிப்பை எத்தனை ஜோடி முழுக்களை பெருக்கினால் -50 வரும். இது 2 நம்பரை பெருக்கணுங்க, பெருக்கினா 50 வரணுங்க. அப்போ நமக்கு தெரியும் 1 × 50
2 × 25 5 × 10 பட் -50 வரணும். அப்போ ஒன்று இதுக்கு மைனஸ் கொடுக்கலாம், அல்லது இன்னொரு செட்டப் இருக்கு. 1 × -50, 2 × -25, 5 × -10. ஸோ இப்படி இருக்கலாம். ஸோ மொத்தம் இந்த 6 தவிர வேற இதில் வந்து -50 எனக்கு வரையே வராது. இந்த அப்போ மொத்தம் எத்தனை ஜோடிகள் அப்படின்னா மொத்தம் 6 ஜோடிகள். அடுத்து இது என்ன ஆன்சர்? C4X F9U ABCDEF GHI இது I. ஸோ CFIJKL வந்துடும். ஸோ ஆன்சர் L. இங்கே 16னா அப்போ 25 வந்துடும். இங்கே வந்து குறையுது பாருங்க, RSTU VWX. இப்போ PQ வரும், அப்போ O வரும். ஸோ therefore ஆன்சர் இஸ் C. 45க்கு C. சார் ஒன்ஸ் அகைன் 44 சார் கேட்குறீங்களா? இது சார் சிம்பிள் சார். -50ங்கிற ஒரு எண்ணு எந்த 2 நம்பரை பெருக்கினா -50 வரும். அப்படிப்பட்ட ஜோடிகள் எத்தனை அப்படின்னா இது ஒரு ஜோடி, 2வது ஜோடி, 3வது ஜோடி, 4வது ஜோடி, 5வது. வேற எந்த 2 நம்பரையும் பெருக்கினா வராது. அது இண்டீஜரா இருக்கணும். நீங்க ஃப்ராக்ஷனை வச்சு பெருக்கக்கூடாது, இல்லை பின்னத்தை வச்சு பெருக்கக்கூடாது. இண்டீஜர் முழுக்களா இருக்கணும். முழுக்கள்ங்கிறது இதுதான். -5, -10ங்கிறது ஒரு ஜோடி, -5ங்கிறது +10ங்கிறது இன்னொரு ஜோடி. ரெண்டும் ஒரே ஜோடி கிடையாது. 46வது கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள். ஷார்ப் இஸ் கோடட் as 5840னா எஸ்ஸுக்கு 5ன்னு அர்த்தம், ஹச்சுக்கு 8ன்னு அர்த்தம். அந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் ரஷ், RUS ஹச் அப்படிங்கிறது வந்து பி வந்துடும். ஆன்சர் இஸ் பி. அடுத்து 47வது. இஃப் Z is 52, நமக்கு தெரியும் இசட்டோட மதிப்பு அப்படின்னா 26. அப்போ 26 52ன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை 2ஆல் பெருக்கியிருப்பாங்களோ பார்க்கலாம். ACT ஏனா 1, Cனா 3, Tனா 20. இதை கூட்டினீங்கன்னா 24 வருது. 48. ஓ டபுள் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பேட்டையும் அதே மாதிரி டபுள் பண்ணணும். Bனா 2, Bனா 2, A வந்து 1, T வந்து 20. அப்போ 23 டபுள் பண்ணா 46. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா நியூமெரிக் அப்படிங்கிற சிலபஸில் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தெரியலனாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே எம்முங்கிறது 13 வரும். எம்முங்கிறது 13ங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ MN, என்னங்கிறது 14, மிடில் இருக்கக்கூடியது 26க்கு. இது பாருங்க, இதுக்கு அடுத்த எண் என்னன்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 6, 11, 20, 37. கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சுன்னா தான் வரும். இது எப்படி அப்படின்னா, இது ஃபிபனோசி சீக்வன்ஸ்னா மொதல் நம்பர் வந்து எந்த ஒரு நம்பரும் அதுக்கு முந்தின 2 நம்பர்களின் கூட்டுத்தொகைன்னு வரும். இது எந்த ஒரு நம்பரும் அதோட முன்னாடி 3 நம்பரோட கூட்டுத்தொகைன்னு வரும். ஃபர்ஸ்ட் 3 நம்பர் இதுதான். அப்போ இது 3ஐயும் கூட்டிங்கன்னா 6, இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 11, இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 20, இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 30. அதுக்கு முந்தின உள்ள 3 நம்பர். அப்போ இங்கே வரக்கூடிய நம்பர் இந்த 3 நம்பரையும் கூட்டதாக இருக்கும். ஸோ அப்போ எவ்வளவு? 68. therefore ஆன்சர் இஸ் 60. அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. 4, 9, அதாவது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்,
5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் ரெண்டும் வந்திருக்கு. எல்லாமே ஆடு கிடையாது, இங்கே 9 ஸ்கொயர் கிடையாது. அப்போ 2 3 5 7 11 13 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு தெரியுது, பகா எண்கள். இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 13க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது, 17. 17 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்னது, 289. ஸோ therefore answer is 289. 289. அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ரீசனிங்கில். இதுக்கு ஒரே வகை ஆன்சர்னா இந்த ஆன்சர்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்டியூட் பண்ணால் ஏதாவது பேட்டர்ன் கிடைக்குதா, ஒரு ஆர்டரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறேனே, இது பாருங்கள். ஆப்ஷன் ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், ஏபி ஏஏ இந்த இடத்துல அந்தந்த இடத்துல இது எந்த பேட்டர்னில் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. இப்போ சியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏபி ஏஏபி ஏஏபி ஏஏபிஏ இந்த சியை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, ஏபிஏ 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 ஏபிஏன்னு ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. ஸோ therefore the answer is what, சி, ஏபி ஏபின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் ஆன்சர்ல இருந்து போகணும். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம், சில சமயம் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் பண்ணலாம், இது இருக்காது அது இருக்காதுன்னு சொல்லலாம். சில சமயம் பேக் சப்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதில் எது ஒத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறது. ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. மேத்ஸில் வந்து எந்த இதாக இருந்தாலும் டவுட் கேளுங்கன்றீங்க. புரியலைன்னா புரியலை, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் சொல்லுங்க. 38 சம்மா. ஒவ்வொன்றா கேளுங்க. 38 21 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 840 ரூபா செலவு பண்ணி ஒரு மேஜிக் ஷோ போக்குறாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஃபீ, 840/21 40 ரூபாய் என்ட்ரி ஃபீ ஒரு ஆளுக்கு. அப்போ மொத்தம் ஒருத்தர் அடுத்த ட்ரிப் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் சேர்ந்து 1680 ரூபா பே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களில் மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா மொத்த தொகை ஒரு ஆளுக்கு எவ்வளவு போட்டிங்கன்னா 42 வரும். ஓகேங்களா? அடுத்து மகாலட்சுமி வந்து 45th சம் கேட்டிருக்கீங்க. 45th சம் 45th சம்ல ரைட். சி இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் முதல்ல எடுத்துக்கோம். சி பிளஸ் 3, சிக்கு அப்புறம் மூணாவது லெட்டர் ஏபிசி டிஇஎஃப். அதே மாதிரி எஃப் பிளஸ் 3, எஃப்க்கு அப்புறம் அப்படி இஎஃப் ஜிஹெச்ஐ, அதுக்கப்புறம் ஐக்கு அப்புறம் 3 ஜேகேஎல் எல் வந்துடும். அதனால இங்க பாருங்க, இது 4 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், அப்போ 5 ஸ்கொயர் வரும். இதே மாதிரி இந்த பக்கம் ரிவர்ஸ்ல வாங்க. ஆறுக்கு அப்புறம் என்னது 6 எஸ் டியூ, அதே மாதிரி தான் +2. 6ல இருந்து +3, யூல இருந்து +3ங்கிறது எக்ஸ். அப்போ எதுல இருந்து +3 6 வரும், ஓ பி கியூ ஆர். ஸோ therefore this is the answer. ஓகேங்களா? அடுத்து அபிராமி எக்ஸ்பிளைன் 21வது கேள்வி.
ஆ ஏரியா அப்படிங்கிறது இதுதான் ஏரியா. பெரிமீட்டர்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றளவு. ஒரு பெரிமீட்டர்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இதுதான் பெரிமீட்டர். பெரிமீட்டருங்கிறது வெளிப்புற சுற்றளவு. அதாவது பெரிமீட்டர்னா தமிழில் சுற்றளவு சொல்லுவோம். இந்த சுற்றளவு இருக்கிறதுல எது சின்னதுன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே சதுரம். அப்போ எல்லாமே ஏதோ ஒரு யூனிட்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் 1ன்னு வச்சுருக்கேன். நீங்கள் 5ன்னு வச்சுருந்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், 1. அப்போ ஒவ்வொன்றிலையும் எண்ணி பார்க்க போகிறோம். எதில் வந்து சுற்றளவு கம்மியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வருது. இந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் என்றேன், சரிங்களா? சுற்றளவுங்கிறது என்னது? இப்படி போகிறது. இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். எங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்? இங்கே போனால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி ஒவ்வொன்றும் எண்ணி பாருங்க. கம்மியாக வர்றது இதுக்கு மட்டும்தான். ஸோ தேர்ஃபோர் இதோட பெரிமீட்டர் கம்மி. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? வேற யாருக்காவது? $37 37 கொஞ்சம் சில பேருக்கு பிரச்சனை வரும். வெரி குட், கேட்டதுக்காக திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு டாக்ஸிங்க முதல் 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா. இப்போ 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா வசூல் பண்ணுறான் அப்படின்னா என்னது? 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபானா 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபான்ற மேனிக்கெல்லாம் பண்ணலாமே. நீங்கள் 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா 20 ரூபா மேனிக்கு. நீங்கள் 2 கிலோமீட்டர் போனாலும் 100 ரூபா தான் கட்டணும். 1 கிலோமீட்டர் போனாலும் 100 ரூபா தான் கட்டணும். அது மினிமம் சார்ஜ். இதே நீங்க 10 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா முதல் 5க்கு பிக்சட் 100 வச்சுக்குவான். அதுக்கப்புறம் 5க்கு மேல உள்ளதுக்கு எல்லாம் என்னது பண்ணுவான் அப்படின்னா மீதி 5க்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் 16 ரூபா. நீங்க நிறைய ஜெராக்ஸ் காப்பியில கடையில போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் கடையில போனீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ 20 காப்பி போடுப்பா, நோ பிரச்சனை. அவன் போட்டுப்பான். சார் காப்பிக்கு 50 பைசா தானே போட்டிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நாங்கள் மொதல் 10 காப்பிக்கு 1 ரூபா வாங்குவோம். ஒரு காப்பிக்கு போயிருக்கீங்களா? மொதல் 10 காப்பிக்குன்னா 1 ரூபா. 10க்கு மேல இருக்கிறதுக்கு 50 பைசா. அதே கான்செப்ட் தான். ஸோ 100 ரூபா. நான் மொதல் எக்ஸ் கிலோமீட்டர் போறேன்னு வச்சுக்கீங்களேன், எக்ஸ் கிலோமீட்டருக்கு தான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா 100 ரூபா கண்டிப்பா கொடுக்கணும். மீதி 5 கிலோமீட்டருக்கு மேல உள்ளதுக்கு வந்து 16 ரூபான்ற ரேட்ல. அப்ப நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கிடைச்சு. அடுத்து வந்து 39th கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. 39வது. ரைட். ஸோ 39வது கொஸ்டின். நான் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஆப்ஷனை சிலது மாத்தினேன் தப்பா இருந்ததுனால. ஸோ அதனால கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இங்க வேற ஆப்ஷன்ஸ் இருந்தது எதுவுமே, அதனாலதான் மாத்திருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஒரு மோட்டார் பைக்கு requires 2 liter of petrol to cover 100 kilometer. 100 கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் பெட்ரோல். அப்போ how many liters of petrol will be required to cover 250 kilometers? சாதாரண மைலேஜ் ப்ராப்ளம். 100 மீட்டருக்கு 2 லிட்டர் பெட்ரோல் இருந்தா 250 தொலைவு கிடைக்க எவ்வளவு பெட்ரோல் வேணுங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து 5 liters. ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸஸ் வந்து டெய்லி கிளாஸஸ் தான். டெய்லி கிளாஸ் ஆல்டர்னேட் டேஸான்னு கேட்டீங்க. டெய்லி கிளாஸ் தான். வேற ஏதாவது டவுட்ஸ்? ஸோ நான் அந்த ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன், சரிங்களா? அந்த பிடிஎஃப் வச்சு டெஸ்ட் இருக்கும், படிச்சுட்டே இருங்க, சரிங்களா? ஸோ பிரேக்கே எடுக்கக்கூடாது, தினமும் படிக்கணும். ஒரு நாள் கூட படிக்காம இருக்கக்கூடாது. சாப்பிடாம கூட இருங்க, படிக்காம இருக்கக்கூடாது.